தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்து இறுதி வரை போராடிய தியாகி சங்கரலிங்கனார் மறைந்த தினம் இன்று. தமிழ் பற்று கொண்ட வீரர்கள் பற்றிய வரலாறை தெரிஞ்சுக்க பிக் பேங் போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1895 விருதுநகர் மாவட்டத்துடைய மண்மலையில பிறந்தவர் தான் சங்கரலிங்கனார். காந்தியடிகளால ஈர்க்கப்பட்டு 1917 காங்கிரஸ் கட்சியில சேர்ந்தார். சுதந்திர போராட்டத்துல தீவிரமா ஈடுபட்டார். காந்தியடிகள் வழியில எண்ணற்ற சுதந்திர போராட்டங்கள்ல கலந்துகிட்டு எண்ணெல்லா கொடுமைகளை சந்திச்சவர் சங்கரலிங்கனார். இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறமா இங்க மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. அந்த மெட்ராஸ் ஸ்டேட்டுங்கிற சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடுங்கிற பெயர் சூட்டணும். அரசியல் தலைவர்கள் ஆடம்பர செலவுகளை குறைச்சு சாதாரண மக்களை போல் வாழணும். தேர்தல் முறையில மாற்றம் வேணும். தொழிற்கல்வி இன்னும் பெருசா வளரணும். இந்தியா முழுவதும் மது விலக்கு வேணுங்கிற ஒரு 12 கோரிக்கைகளோட தன்னுடைய உண்ணாவிரதத்தை தொடங்கினாரு தியாகி சங்கரலிங்கனார். தனியால அவர் தொடங்கின அந்த போராட்டம்ங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அவருடைய கோரிக்கைங்கிறது பெரிய அளவுல கேட்கப்படவே இல்லை. தொடர்ந்து 79 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்துல இருந்த சங்கரலிங்கனார் 1956 வருஷம் அக்டோபர் மாசம் 13ஆம் நாள் உடல் நலிவுற்று மரணம் அடைஞ்சார். அவருடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய கோரிக்கைங்கிறது இன்னும் வலுப்பெற ஆரம்பிச்சது. அதன் பிறகான காலகட்டத்தில் அண்ணா முதலமைச்சராக பதவியேற்ற பின் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டப்பட்டது. தமிழ் மீதும் தமிழ்நாடு மீதும் பற்று வைத்து தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வேண்டும் என்று இறுதி வரை போராடிய தியாகி சங்கரலிங்கனார் உயிர் தியாகம் செய்த தினம் இன்று.